ஏம்மா லாஸ்டா என்ன சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வாய்ஸ் கேக்குதுல? கேக்குதுக்கா. ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு 8.12 புரியலமா? 8.12 எக்ஸாம்லா எக்ஸசைஸ்ல சம் பார்த்தோமே. சரி, யாரெல்லாம் இருக்கீங்க? பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாழினி, கவிதா, பிருந்தாக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தூக்கம்லாம் வரல? இனிமேதான் வரும்ன்றீங்களா? ஸ்கூல் என்னைக்கு ஓபன் பண்றாங்க? January 2 ஓகேமா. இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ்ல ஒரு 5th சம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் தெரியுதுல? 5th சம் வரைக்கும் பார்த்திருந்தோம். 7 அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். 8 சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல, அதனால திருப்பி பார்க்கலாம். 9 பார்க்கணும், 6ம் சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 6th பார்க்கலாம். 6th கொஸ்டின் படிங்கம்மா. கொஸ்டின் படிங்க, புக் இருக்குல்ல? A wall clock strikes the bell once at 1 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock, and so on. How many times will it strike in a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. பிருந்தா படிங்கம்மா. ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு ஒலி எழும்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை இந்த ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம். ஓகே ஓகே, திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு கிளாக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 1 மணினா 1 பெல் அடிக்கும், 2 மணினா 2 டைம்ஸ் பெல் அடிக்கும், 3 மணினா 3 டைம் அடிக்கும். பார்த்துருக்கீங்களே? கோயிலெல்லாம் வச்சிருப்பாங்க, சில பேர் வீட்லயுமே இருக்கும். நைட் டயத்துல சவுண்ட் ரொம்ப லோவா கேட்கும், பகல்ல நல்லா சத்தமாவே கேட்கும். பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம கிளாக்ல வந்து இப்போ 12 ஆயிடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிலேருந்து காலையில 12 மணி வரைக்கும் ஏஎம் சொல்லுவோம், முற்பகல் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி மதியம் 1 மணிலேருந்து திருப்பி நைட்டு 12 மணி ஆகுற வரைக்கும் பிற்பகல் பிஎம் சொல்லுவோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஆனா கிளாக்ல நமக்கு 12 வரைக்கும் தான் இருக்கும், அப்படிதானே? 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணும், திருப்பி வந்து 1ல இருந்து தான் திருப்பி மணி அடிக்கும். அப்போ இந்த பெல் சவுண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 டே அப்படின்னும் போது 2 டைம்ஸ் இதே டைப்ல அது வந்து மணி அடிக்கும். 1னா 1 மணி 1 பெல்லு, 2 மணினா 2 டைம்ஸ், 3 மணினா 3 டைம்ஸ், அந்த மாதிரி 2 டைம் ஒரு நாளுக்கு நடக்கும். கரெக்ட் தானே? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கொஞ்சம் மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா, தூங்கிராதீங்க. அன்னைக்கே இப்படிதான் பண்ணீங்க. சரி வேண்டாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முடிச்சது அன்னைக்கு. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இப்படி பண்றீங்க பாத்தீங்களா? ஓகே, 1 மணி, அதுக்கப்புறம் 2 மணி, அப்படின்னா 2 டைம் பெல் அடிக்கும். அது மாதிரி 3 டைமு, 4 டைமு, இதே மாதிரி 12 டைம் அடிக்கும். இது மாதிரி 2 டைம்ஸ் ஒரு நாளுக்கு அடிக்கும்.
ஓகேவா? இதோட டோட்டல் என்ன? அப்ப எத்தனை டைம் வந்து பெல் அடிக்கும்னு கேக்குறாங்க. 1ல ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4 அந்த மாதிரி கண்டினியூவா வந்து 12 வரைக்கும் இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அன்னைக்கு சொன்னேன்? அதாவது உங்களுக்கு சம்மேஷன் என்னக்கா? சிக்மா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேக்குறேன். சமேஷன் என்ன? அது இல்லம்மா, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சிக்மா வச்சு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தனே, ரூட் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் பை 12 அன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மன் சொன்னா அதோட ப்ரூஃப் இருக்கா? ஸ்கிரீன்ல எழுதிருக்க தெரியுதாமா உங்களுக்கு? ஃபுல் வந்துருச்சா? தெரியுதுக்கா. ஓகே. இந்த ஃபார்முலா அன்னைக்கு லாஸ்டா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே. இதுல n-க்கு பதிலா 12 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா இதுல எத்தனை டைம் இருக்கு? 12 டைம்ஸ் இருக்கு. 2 டைம்ஸ் அப்படின்றதுனால 2 இன்ட்டு அப்படின்னு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரூட் ஆஃப் n-க்கு பதிலா 12 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. இப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் வேல்யூ 144. கரெக்ட் தானே? ஓகே. அப்போ 2 இன்ட்டு அப்போ 143 டிவைட் பை 12 வரும். இது 12 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம் பேலன்ஸ் 23ல எத்தனை டைம்ஸ் 12 இருக்கு? 1 டைம் தான் நினைக்கிறேன். பேலன்ஸ் 9 இருக்கு. 9னா 90 ஆயிடும். 90ல எத்தனை டைம்ஸ் 12 வரும்? எட்டுனா 96க்கு போயிடுது. அப்ப 7 வரும். 7 டைம்ஸ்க்கா. 7 டைம்ஸ் வருது. 7 டைம்ஸ் 7 into 12 எவ்வளோ? 84. 84னா ரிமைனிங் ஒரு 6 வரும். 60னா 5 வருமா? 5 டைம்ஸ் 12 வரும். அப்போ இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா சிக்மாவுக்கு இப்போதைக்கு 2 இன்ட்டு 11.75 வருது. இது 2ஆல இப்போ சாரி இது ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ரூட்டை விட்டு வெளியில எடுக்கணும். இப்போ 2 இன்ட்டு 11க்கு நியர்பை இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுமா? 3. 3 3s are 9. 4 4னா 16 ஆயிருமா? அப்போ 3.9க்கும் 16க்கும் நடுவுல 11 இருக்கா? அதாவது 0.5 விட கம்மியா போட்டுக்கலாம். ஓகேவா? இதை நான் இப்போ 2ஆல மல்டி பண்ணிக்க போறேன். இப்போ ஒரு 8 6.8 போட்டுக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு போட வேணா, நம்ம ஒரு தோராய மதிப்பு தான் எழுதுறோம். அதனால இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைனலா வந்த ஆன்சர் 2 மல்டி பண்ணி எழுதிட்டோம். அவ்வளவுதான். ஓகேமா, எல்லாருக்கும் புரியுதா? இது ஒரு 2 மார்க் தான். 5 மார்க்ல கேட்டா கூடமே இந்த ஃபார்முலா எழுதி நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் அதை அடிக்கல. புரியுதுக்கா. ஓகே. இந்த சம் எல்லாருக்கும் புரியுதாமா? புரியுதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th சம் ஆல்ரெடி பார்த்த சம் தான். புரியலன்றவங்களுக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 7 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதே ஃபார்முலா தான். ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. அதுல நீங்க n-க்கு பதிலா இங்க கொடுத்துருக்குற 21 சப்ஸ்டிட்யூட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 8th சம். 8th சம் யாராவது படிங்களேன்.
If the standard deviation of your data is 4.5 and if each value of the data is decreased by 5, then find the new standard deviation. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது படிங்களா? ஸ்கிரீன் தெரிலக்கா. ஸ்கிரீன் தெரியுதுன்னா மத்தவங்களுக்கு தெரியலையா? தெரியுதுக்கா. தெரியுதா? ஓகே. ஆகும். அதில் இருக்கும் தரவு புள்ளி ஒவ்வொன்றிலும் 5 கழிக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் காண்க. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பருக்கு சிக்மா
ஸ்கிரீன் வருதா பாருங்க. வந்துருச்சா? ஓகே ஓகேமா. ஓகே, இந்த சம்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கத்தோட வேல்யூ 4.5 கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எண் கூடயுமே 5 வந்து கழிச்சு எழுதுறாங்க. ஓகேவா? இது வந்து நார்மலா கண்டுபிடிக்கும் போது சிக்மா கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு 4.5 வந்திருக்கு. இப்போ இதே இதே நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் கூடயுமே 5 கழிக்கிறாங்க. இப்போ 2ல வந்து 5 போயிருச்சுன்னா போகாது, மைனஸ்ல ஒரு -3, -2, -1, 5ல 5 போயிடுச்சுன்னா 0. இந்த டேர்ம்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா அதுக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேர்ம்ஸ் கூட ஒரு டேர்ம் கூடயும் சேம் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கூடயும் 5 ஆட் பண்ணி புதுசா சிக்மா கண்டுபிடிச்சாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அது கூட்டுறப்ப மட்டும் கிடையாது, அடிஷனுக்கு மட்டும் கிடையாது, சப்ராக்ஷனுக்கும் பொருந்தும். எல்லா நம்பருக்கும் சேம் நம்பரை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அதே வேல்யூ தான் வரும், அதே சிக்மா தான். அப்ப சிக்மால நோ சேஞ்சஸ், தட் இஸ் நோ சேஞ்சஸ். ஸோ சிக்மா வேல்யூ, அதாவது நியூ சிக்மா வேல்யூ இஸ் 4.5 நீங்க எழுத வேண்டியதான். அதாவது திட்ட விலக்கத்தில் எந்த ஒவ்வொரு எண்ணிலும் அதே எண் 4 கொண்டு கழிக்கும் பொழுது அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது, அதனால் திட்ட விலக்கம் 4.5ஆகவே இருக்கும் அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். இது ஒரு 2 மார்க். 1 மார்க்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, மற்றவங்களுக்கு புரியுதாமா? நாங்க எதுவும் பேச மாட்டோம்க்கா, மௌன விரதத்துல இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் அதுல இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9th சம். இப்போ ஒரு நம்பருக்கு சிக்மா கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் நம்பர்ஸ்க்கு 3.6 வருதான். இப்போ அந்த மாதிரி இப்ப நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு நம்பர்ஸுமே, அதாவது இது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டேர்ம் கூடயுமே 3ஆல வகுக்கிறாங்க அப்படின்னா புதுசா கிடைக்கிற திட்ட விலக்கம், விளக்க வர்க்க சராசரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வேரியன்ஸும் என்னன்னு கேக்குறாங்க. இதுல என்ன கான்செப்ட்னா, இப்ப சிக்மாவோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருவாங்க, 3.6 அப்படின்னா ஒரு எண் கூடயுமே வகுக்கிறாங்க, டிவைட் பண்றதுனால புதுசா நியூவா எடுத்திருக்கோம்ல சிக்மா, அதாவது புதிய அந்த திட்ட விலக்கம் என்னவா இருக்கும்னா அந்த 3.6 கூட 3 டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒரு நம்பர் கூடயுமே தனித்தனியா 3 டிவைட் பண்ணி ஃபைனலா கண்டுபிடிக்கிறதும் கிடைச்ச ஆன்சர்ல டிவைட் பை 3 பண்றதும் ஈக்குவல் தான். அப்ப இது கேன்சல் பண்ணா 1.2. 1.2 தான் இதுக்கு ஆன்சர், சிக்மாவோட வேல்யூ. அவ்வளவுதான். இது ஒரு 2 மார்க். இது ஓகேவா பாருங்க. இது வந்து சிக்மா கண்டுபிடிச்சிருக்கோம், சிக்மா ஸ்கொயரும் கேக்குறாங்க, வேரியன்ஸும் கேக்குறாங்களா, இது விளக்க வர்க்க சராசரியும் கேக்குறாங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், 1.2 ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். இப்போ 1.44 வரும். இது திட்ட விலக்கம், இது வந்து விளக்க வர்க்க சராசரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். அவ்வளவுதான். என்னென்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுறாதீங்க, கொஸ்டின் நல்லா கண்டுபிடிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு மார்க் போயிடும். ஏன்னா இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க்னு வச்சிருப்பாங்க. நீங்க போடாம ஒழுங்கா படிக்காம கொஸ்டினை விட்டுருந்தீங்கன்னா ஒரு மார்க் போயிடும். அதுக்கு தான் சொல்றேன். இந்த சம் ஓகேவா பாருங்க. ஓகே, கவிதா அண்ட் பிருந்தா ஓகேமா. எங்க கவிதா என்ன பண்றாங்க, தம்ஸ் அப் கூட போட மாட்டேங்கிறாங்களே. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயிற்சியில இருக்கிறது எல்லாமே இந்த பாக்ஸ் சம். இப்போதைக்கு 9 வரைக்கும் எல்லா சம்மும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து குரூப்டு டேட்டா, அதுக்குள்ள சம்ஸ் தான் இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சம்மா. இதே மாதிரி எக்ஸாம்பிள்லயும் ஒரு சம் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட். 8.14 இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அந்த சம் இந்த 14 இல்ல 15 இதுல இருந்து ஒரு சம் கேக்குறாங்க. இருக்குல்ல உங்க புக்ல 15th வரைக்கும் இருக்குல்லம்மா, உங்களுக்கு இது பண்ணிருக்க போறாங்க, ரெடியூஸ் பண்ணிருக்க போறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப்டு டேட்டா, அதாவது தொகுக்கப்பட்ட தரவுகளை வச்சுக்கிட்டு எப்படி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை ஈஸியா தொகுக்கப்பட்டதா படாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மெத்தட் தெரியும். அழகா இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தொகுத்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அது வந்து தொகுக்கப்பட்ட தரவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். குரூப்டு டேட்டா குரூப்பா அழகா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்குள்ள சம்ஸ் ஏத்த மாதிரி போட வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது வந்து 8.11 எடுத்துக்காட்டு 8.11. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா எல்லாம் தெரியும்லமா, 3 ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, அதாவது இந்த குரூப் டேட்டா தொகுக்கப்பட்டதுல உள்ள 3 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏதாவது பேசுமா? இருக்குக்கா. நீங்க எதுவுமே அட்லீஸ்ட் மைக் கூட ஆன் பண்ண மாட்டீங்க. வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுக்கா. எனக்கு வாய்ஸ் இப்ப கேக்குதாமா? கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. சரி, ஓகே. ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கா, பாத்துக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே, சரி. அதுல 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சராசரி முறை, மீன் மெத்தட். இதுல வந்து டைரக்ட் மெத்தட், நேரடி முறை மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து பேலன்ஸ் 3மே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம பார்க்க போறது சராசரி முறை. சராசரி முறைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். சிக்மாவோட ஃபார்முலா வந்து √(summation fi(di)2) / N. ஓகேவா? இதுல வந்து டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi - x bar. அந்த எக்ஸ் பார் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அதுக்குமே தனி ஃபார்முலா இருக்கு. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 8.11 எடுத்திருக்கோம் இல்லையா, இதுல வந்து மொத்தம் 48 மாணவர்கள் அவங்க வந்து தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரங்களை வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி போட்டு நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 48 மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்பனா அதுல என்னோட வேல்யூ 48. அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப் எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கேபிட்டல் என்னன்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க வந்து என்னன்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது, இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணணும். இங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடையாது. ஓகேவா? அதுதான் இதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுல ஃபார்முலால எல்லாத்துலயுமே எஃப் சேர்ந்துருக்கும். அப்ப எஃப்பும் அவங்க கொடுத்துருப்பாங்க, எக்ஸும் கொடுத்துருப்பாங்க, எஃப்பும் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே மேல கொடுத்துருக்கிறது எக்ஸ்னும் கீழே கொடுத்துருக்கிறது எஃப்னு எடுத்து பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அழகா எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த எஃப் எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா அதுதான் கேபிட்டல் என். ஓகேவா?
சரி, நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா இதுதான். அதாவது சராசரி முறையில இதுதான் ஃபார்முலா. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். இதுதான் ஃபார்முலா இல்லையா? இதுல n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டி ஸ்கொயர், இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதான சமேஷன் எஃப் டி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதை எஃப் மல்டிபிள் பண்ணி இதோட ஃபுல் டோட்டலையும் ஆட் பண்ணி வர்றது தான் சம்மேஷன் ஸ்கொயர். அப்போ நமக்கு எஃப் தெரியும், இதுல டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிச்சிருக்கணும், அப்பதான் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். டி ஸ்கொயர் சாரி டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் எக்ஸ் பார். இதுதான் இதோட டி ஃபார்முலா. அது எக்ஸ் பார்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அது ஒரு ஃபார்முலா. சமேஷன் xi fi, அதாவது xf இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதோட டோட்டலை மேல எழுதிக்கணும். இங்க வந்து கேபிட்டல் என் உங்களுக்கு தெரியும், எஃப் வந்து ஆட் பண்ணி வர வேல்யூ, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் பாரை வச்சுக்கிட்டு தான் உங்களால டி கண்டுபிடிக்க முடியும். டி கண்டுபிடிச்சாதான் டிஏ ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கிரீன் ஓடுது. டிஏ ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட எஃப் வந்து மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இருங்க, ஸ்கிரீன் மட்டுக்கும் போயிட்டே இருக்கு, என்னன்னு பாக்குறேன். எனக்குனே எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் போனு, அடுத்த லேப்டாப்பு, அடுத்து இப்ப நெட் ப்ராப்ளம் வந்தது. உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறதுக்குள்ள நீங்கெல்லாம் ஜாலியா இருக்கீங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கேன். பாருங்க, உங்க சாப்டர்லாம் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு, ஓடிட்டு கிடக்கட்டும், அது மட்டுக்கும் ஓடுது. நேத்தி போன்ல பார்த்து கூட ஒரு பிரச்சனையும் இல்லை போல இருக்கு அன்னைக்கு. இதுல பாக்குறது தான் பிரச்சனையா இருக்கு. பாருங்க, இப்ப இது வேற ஆடுது. இந்த ஸ்கிரீனுக்கு வந்தா என்ன பண்றது? அது இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அது வெட்டிட்டு போயிடும். சரி, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா கீழே போகுது. ஏதாவது டவுன்வர்ட்ஸ் ஏதாவது ப்ரெஸ் ஆயிடுச்சா? சரி, ஓகே. அந்த பாக்ஸ்ல என்னென்ன பார்த்து வச்சிருக்கோம்? ஒரு பாக்ஸ் இருந்துச்சா, அது வந்து எக்ஸ் எழுதியிருக்கோம், எஃப் எழுதியிருக்கோம். கரெக்டா? எக்ஸும் எஃப்பும் இப்போதைக்கு எழுதி வச்சிருக்கோம். இப்போ எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா சமேஷன் xi fi டிவைடட் பை கேபிட்டல் என். அப்போ இந்த எக்ஸையும் எஃப்பையும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி. எஃப்ல வந்து சாரி எக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா 6 7 8 9 10 11 12 இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இங்க எஃப்ல என்ன இருக்குன்னா 3 6 9 13 8 5 4 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 18 42 72 117 80 55 48 வருது. இந்த எஃப் எல்லாம் ஆட் பண்ணாதான் கேபிட்டல் என்னன்னு சொன்னேன். ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 வருது. ஓகேவா? இந்த எஃப் ஆஃப் இந்த எக்ஸையும் ஐயும் சரி எக்ஸ்ஐ எஃப்ஐ இதை மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் என்ன வருதுன்னா 132 வருது. இது வந்து எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் சமேஷன் xi fi. ஓகே,
இதை என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு அந்த எக்ஸ் பார் கிடைச்சிடும். அப்போ 132வையும் 48 டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வருது. சாரி, இங்க வந்து 438. ஓகேவா, 438. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 வருது. அப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாக்கு என்ன தேவை? ஃபார்முலாக்கு சிக்மாவோட ஃபார்முலா என்ன? சமேஷன் fi d ஸ்கொயர் di ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் A. அப்போ fi di ரெண்டு வேணுமா? அப்போ f நமக்கு தெரியும், d ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் d ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். d கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா xi மைனஸ் x பார். x பாருக்கு தான் நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 9. ஓகே, இப்போ எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பார் ஒன்னு 6 மைனஸ் 9னா மைனஸ் 3, அந்த மாதிரி ஒன்னொன்னா மைனஸ் பண்ணி போடணும். 7 மைனஸ் 9னா மைனஸ் 2, 8 மைனஸ் 9னா மைனஸ் 1, 9 மைனஸ் 9னா 0, 10 மைனஸ் 1னா 1, அது மாதிரி 2, 3 இது மாதிரி வரும். இதோட டோட்டல் வேல்யூ அது நமக்கான தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சும்மா போட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் வேணா போட்டு பாருங்க, எல்லாமே கேன்சல் தான், 0 தான் வருது. ஓகே, நம்ம இப்ப டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாதான் இந்த எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ண முடியும். அப்ப டி ஸ்கொயர் வேணும் இல்லையா? அப்ப டியை வந்து ஸ்கொயர் பண்ணா 9, 4, 1, 0, 1, 4, 9. ஓகே, இதை இப்போ எஃப்ஐயும் டிஐயும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும், அதாவது எஃப் டேமும் டி டேமும் கரெக்டா மாத்தி மல்டிபிள் பண்ணிடுறாங்க. இதை வந்து கையை வச்சு கூட மறைச்சுக்கோங்க, இது ரெண்டு பாக்ஸ் இப்போதைக்கு தேவையில்லைன்னா மறைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா 27, 24, 9, 0, 8, 20 அதுக்கு நேரா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா எழுதிக்கோங்க. சமேஷன் fi di ஸ்கொயர் இதோட டோட்டல் வேல்யூ என்ன வருதுன்னா 124 வருது. அவ்வளவுதான். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகே, பிருந்தாவை காணும். சரி, இப்போ இது எந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஃபைனல் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஓகேவா, இந்த வேல்யூ 124யும் டிவைட் பை கேபிட்டல் N நம்ம 48 போட்டிருக்கோம். இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.58 வருது ரூட்குள்ள. இது வந்து நியர்லி 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 ஆயிருது. இப்போ 1க்கு நடுவுல தான் இது இருக்கு. 1.5க்கு கீழே போட்டுக்கலாம். 5 கீழே தானே போடணும். இங்க வந்து 1க்கும் 4க்கும் நடுவுல தானே, 2க்கு பக்கத்துல தானே இருக்கு. நீங்க 5 போட்டுக்கோங்க, அதுவே கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க 5, 8 வருது. அப்படின்னா இதோட வேல்யூ ரவுண்ட் பண்ணி 3ன்னு வரும். அதனால உங்க 5க்கு மேல போட்டிருக்காங்க. நீங்க ஓகே தான். இல்லைன்னா நீங்க ரவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க 8 இருக்கு, அப்போ இது வந்து 6 ஆயிரும். அப்ப 5 விட ஜாஸ்தி. அப்ப 2.6ன்றது 3ன்னு கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து 4க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 5 விட ஜாஸ்தியா 1.6ன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதாம்மா. இந்த சம் ஓகேயா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட் குரூப்டு டேட்டால. இந்த மெத்தட் எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க எது எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு. ஏன்னா இப்போதைக்கு புரியும், அப்புறமா பாத்தீங்கன்னா புரியாது எப்படி வந்ததுன்னு. எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, என்னன்னா கேபிட்டல் என்னன்னா எது, அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, நெக்ஸ்ட் சம் போமா. இந்த மெத்தட்ல ஏதாவது பயிற்சியில சம் இருக்கா பாருங்க. போட முடியும் அப்படின்ற மாதிரி எந்த சம்மாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் சம் இந்த மெத்தட்ல போட முடியுமா?
அதுக்கு ஊக சராசரியில கூட போடலாம்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ல வேணாம் ஃபர்ஸ்ட் சம்மு. இப்ப நெக்ஸ்ட் இன்னொன்னு அஸ்யூம் மீன் மெத்தட் சொல்லித்தரேன். ஊக சராசரி அதுல போடுறீங்களா? இந்த மெத்தட் வேணாம், ஏன்னா அதுல கொஞ்சம் நம்பர்ஸ் பெருசு பெருசா இருக்கு. அப்போ நீங்க எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்கும். ரிஸ்க்லாம் இல்லை, அதை விட ஈஸியா இன்னும் போடலாம்னா இது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ போடுங்க. சராசரியிலையும் போடலாம், இல்ல ஊக சராசரியிலையும் போடலாம். அஸ்யூம் மீன் மெத்தட் போட்டீங்கன்னா கொஞ்சம் சரியா? ஏதோ ஒரு மெத்தட்ல போட்டு பாருங்க, கரெக்டா ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்க தான் மெத்தட் சூஸ் பண்ணி போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அஸ்யூம் மீன் மெத்தட் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, நிக்குது. ஸ்டாப் ஆயிடுச்சு, யாரோ பிரேக் போட்டாங்க இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தேர்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரிதான், அதுல ஒரு சின்னதா ஒரு வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். இத கண்டுபிடிச்சி இத வச்சு ஒரு இது டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும், அவ்வளவுதான். அது மாதிரிதான் அந்த செகண்ட் இருக்கும். அது கொஞ்சம் ஈஸி தான். ஈஸினா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை போட முடியும், ஏன்னா அதோட பேசிக் அப்படி இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஊக சராசரி முறை பார்க்கலாம். அஸ்யூம் மீன் மெத்தட்ல ஒரு சம்மு. எக்ஸாம்பிள் 8.12 இந்த சம் பார்க்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப இதுல எழுத முடியலையா, அந்த பிரச்சனை வந்திருக்கா? எழுதுனா குட்டி ஆகுது. இதுல வந்து எக்ஸ்ன்னு ஒரு நம்பர், ஒய் சாரி எக்ஸும் எஃப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸும் எஃப்பும் பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. எப்பவும் போல நீங்க எக்ஸ் எஃப் எழுதிக்கலாம். ஊக சராசரிக்கு அஸ்யூம் மீன் மெத்தட் ஃபார்முலா என்னன்னா, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, எஃப் டி ஸ்கொயர் தேவைப்படுது, எஃப்டி வேல்யூ தேவைப்படுது. அதோட டோட்டல்ஸ் எடுத்துக்கணும். என் எப்பவுமே நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கேபிட்டல் கேபிட்டல் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எதை ஆட் பண்ணணும்? கேபிட்டல் என்ன எதை ஆட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? எஃப் வேல்யூ அக்கா. கரெக்ட். எஃப் வேல்யூவோட டோட்டல் தான் உங்களுக்கு கேபிட்டல் என். அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. என்னால அதை மார்க் பண்ண முடியல, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணாம எழுதுனா உங்களுக்கு புரியாது. நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன், அது வேற எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. சரி, எக்ஸும் எஃப்பும் என்னென்ன இருக்கு? 4, 6, 8, 10, 12. அதுக்கப்புறம் எஃப் பாக்ஸ் எல்லாம் அழகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட வேணாம், இந்த மாதிரி போட்டு கீழே தனியா இந்த மாதிரி பிரிச்சு போட்டுக்கோங்க. சரியா? எஃப் எஃப் வந்து 7, 3, 5, 9, 5 இந்த மாதிரி இருக்கு. இதோட டோட்டல் தான் கேபிட்டல் என். கேபிட்டல் என் இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 வருது. ஒரு இந்த சம் போடும்போது ஒரு டைம்க்கு 2 டைம் கூட்டி பார்த்துக்கோங்க, நல்லா ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனாலதான் செக் பண்ணிக்கிட்டு நம்பர் போடுங்க, ஓகேவா? ஏன்னா ஒரு டோட்டல் மாறிச்சுன்னா எல்லா வேல்யூமே மாறிக்கும், அதனாலதான். சரி, இப்போ டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்ன பண்ணணும்னா, xi மைனஸ் ஏ இதுல நம்மளா எக்ஸ் பார் கண்டுபிடிக்க தேவையில்லை. எக்ஸ் பார் வந்ததுன்னா அது வந்து மீன் மெத்தட், சராசரி முறை. இதுல எக்ஸ் பார் கிடையாது, ஏ அதுக்கு பதிலா. இதுல ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த எக்ஸ்ல மேல கீழே சென்டர்ல இருக்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சென்டர்ல இருந்ததுன்னா அதுல எந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ இதுல 8 வந்திருக்கு, அப்போ xi மைனஸ் 8.
அதாவது எக்ஸ்ல உள்ள ஒரு டேமையும் 8ஆல மைனஸ் பண்ணி எழுதணும். 4 - 8 எவ்வளோமா? 4 - 8 -4. மைனஸே சேர்த்துக்கணும். அதே மாதிரி 6 - 8 அது மாதிரி ஒண்ணா போடுங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இது எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்ல இருக்காது டி ஸ்கொயரு, ஆனா நீங்க டி ஸ்கொயரும் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எஃப் டி ஸ்கொயர் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா ஃபார்ம்ல என்ன, சிக்மா = ரூட் ஆஃப் summation fi di square divided by capital N minus summation fi di divided by capital N the whole square. இதுல பாருங்களேன், fi di square இந்த டேம் தேவைப்படுது. அப்போ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாதான் உங்களால எஃப்ஐயும் டியும் மல்டி பண்ணி டி ஸ்கொயரையும் மல்டி பண்ணி போட முடியும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா ஒன்னொருத்தி ஸ்கொயர் பண்ணி அப்படியே டைரக்டா மல்டி பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப் டி ஸ்கொயர்னு நேரா போட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு போடுறது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்ப டி ஸ்கொயர்லாம் கண்டுபிடிச்சு இங்க எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா மல்டி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எஃப்ஐ டி ஐ ஸ்கொயர் இல்ல எஃப்டி ஏதோ ஒன்று கண்டுபிடிங்க. எஃப்டினா எஃப்இயும் டியும் மல்டி பண்ணி போடணும். எஃப்இயும் டியும் மல்டி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு -28 -6 0 18 20 வருது. அதுக்கப்புறமா எஃப்இயும் டி ஸ்கொயரையும் மல்டி பண்ணீங்கன்னா அதை எழுதிக்கோங்க. எஃப் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு மல்டி பண்ணி போடுங்க. மல்டி பண்ணி போட்டீங்கன்னா 1 1 2 12 0. இது கச்சாமச்சான்னு எழுதுறேன்னு பார்க்காதீங்க, அது வந்து எனக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டோட்டல்ஸ் உங்களுக்கு தேவை இல்லையா? அப்ப சமேஷன் எஃப்டி அது உங்களுக்கு தேவை. அப்ப சமேஷன் எஃப்ஐ டிஐ இதோட வேல்யூ வேணும். அது வந்து 4 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணி கேன்சல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சமேஷன் எஃப் டிஐ ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னா 240. அவ்வளவுதான். இதை எடுத்து இதில் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டாம். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 240 / 29. இது வந்து 4/29 the whole square வருது. இதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டும் போடலாம். ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 16 ஆயிரும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஓகேவா? அது நம்ம மல்டி பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது ஆக்சுவலா இப்போ 29 × 29 எழுத போறீங்க. அப்போ இங்க வந்து ஒரே ஒரு 29 தான் பேஸ்ல இருக்குன்றதுனால நீங்க இங்கே ஒரு 29 மேலேயும் ஒரு 29 மல்டி பண்ணி கூட போடலாம். ஹோல் டிவைட் பை 29 × 29 வச்சுக்கிட்டு இந்த 29 இதையும் மல்டி பண்ணி இங்க போட்டுக்கணும். -4 ஸ்கொயர் பண்ணா 16 அதை போட்டு இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சரை கேன்சல் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்து கூட போடலாம். ஃபைனலா போடும் போது உங்களுக்கு இந்த சம்க்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2.87 வருது. ஃபைனல் ஆன்சர் ரூட்டை விட்டு வெளியில எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டுருவீங்களா இல்ல போட்டு காட்டுமா? இந்த பிளேஸ் போடுறதுனால எனக்கு ஓகே தான். போடுறீங்களா? சரி. இந்த மாடல் புரியுதா? மாடல் மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம சம் போடும்போது அது உங்களுக்கு புரியும். இப்போ இது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, அந்த மெத்தட் ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஈஸியா? அப்படிலாம் எதுவும் சொல்லக்கா, எங்களுக்கு ரெண்டுமே கஷ்டம் தான்றீங்களா? எல்லாத்துக்கும் தம்ஸ் அப் போடுறீங்களே. ஈஸி தாம்மா இதில் உள்ள சம்ஸ்லாம், பயப்படாதீங்க. நானா எதை கேட்டேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சராசரி முறை மீன் மெத்தட் ஈஸியா, இந்த ஊக சராசரி அஸ்யூம் மீன் மெத்தட் ஈஸியான்னு கேட்டேன். செகண்டா? ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட்ன்றதை விட நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணா இங்க இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ற வேலை உங்களுக்கு குறையுமோன்னு எனக்கு தோணுது. அஸ்யூம் மெத்தட் ஈஸி அஸ்யூம் பண்ணி போட்டுக்கிறோம், ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த மெத்தட் போட்டோம்னா. இதுவே அந்த மெத்தட் இல்லைன்னா ஒரே ஒரு ரூட் இது மட்டும் தானே இருக்கு, இப்போ ஈஸியா கேன்சல் பண்ணி ரூட் டக்குன்னு எடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க போடலாம். சரியா? ஏன்னா அதுல வந்து இது மட்டும் தானே இருக்கு, சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் N அவ்வளவுதான் இருக்கு. இதுல வந்து 2 டேர்ம் இருக்கு.
பாத்துக்கோங்க. இது ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறமா கிராஸ் மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கு. அதனால டைம் எது கம்மியா எடுக்குதோ அது போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்கு தான் இந்த சம் போடுறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்குள்ள போட்டுருங்க. அதை தாண்டி எல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்ப ஃபாஸ்டா மல்டிபிள் டிவிஷன்லாம் வரணும். அப்ப அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா 15 மார்க் அவங்களுக்கு தான். அப்படிதானே யாழினி? டான்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல, எப்படி எழுதிருக்காங்கன்னு. ரொம்ப நாளா காணும் அவங்களெல்லாம். எல்லாரும் லீவ் ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு. நிறைய பேரை காணும். எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறமா யாரெல்லாம் வரலையோ கேட்டுக்கலாம். சரிம்மா, நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ஒரு சின்ன இதுதான் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. நாளைக்கு பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. அதுக்கு அடுத்ததான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அதை நம்ம இதுல கூட சொல்ல முடியுதான்னு பாக்குறேன். இது ஜூம் ஆனிச்சுன்னா நம்ம அதுதான் எழுதுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஃபார்முலா தான், ஆனா இதுல சீன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். இது வந்து ஜூம் ஆகுது. அப்ப நான் போட்டுதான் காட்டணும் போல இருக்கு. இதுல சீன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்குமா? என்ன இது? ஓகே, இதுல எல்லாமே கீழே போகுது. இப்போ மேல போனதெல்லாம் இப்ப கீழே போகுது. சரி, இதுல எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கிறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த பாக்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தட்ல கொடுத்தா நீங்க இந்த மெத்தட் தாமா போடணும். ஓகேவா? அப்பதான் கரெக்ட் ஆன்சர் வரும். உங்களுக்கு இங்க ஏதோ சம்டைம் எக்ஸ் எஃப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் எக்ஸ் எஃப்னு தான் எடுத்துப்போம். எக்ஸ்எஃப்னு டைரக்டா எடுத்துக்கிற மாதிரி ஆனா இருக்காது. இங்க எப்பவுமே எக்ஸ்எஃப்னு எடுத்துப்போம் இல்லையா? இதுல எப்படி 0 to 10 இந்த சம் எடுத்துப்போமே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 10, 10 to 20, 20 to 30, அது மாதிரி 0 to 10, 10 to 20, 20 to 30. இது வந்து இப்படி பிரிச்சிருப்பாங்க. இதுக்குள்ள இருந்து இது வரைக்கும் அப்படி பிரிச்சு எழுதியிருப்பாங்க. டைரக்டா 5, 6 அப்படிலாம் போடாம ஒரு ஒரு நம்பரா இருக்காம இதுல இருந்து இதுக்குள்ள அப்படின்னு பிரிச்சு எழுதியிருப்பாங்க. இப்ப 0ல இருந்து 10க்குள்ள எடுத்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி இதுக்குள்ள இப்போ 10 to 20னா அதுல ஒரு 12, 17 அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதுல இருந்து இதுக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு ஐஃபன் போட்டு இந்த மாதிரி எழுதியிருந்தாலே நீங்க பாக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா குரூப் டேட்டால ஸ்டெப் தூக்கப்பட்டதுல படி விளக்க முறையில தான் நீங்க போடணும். அதுக்கு ஃபார்முலா அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் உள்ளதுலேயே பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஏன்னா அது சி மல்டிப்ளை இருக்கு, அவ்வளவுதான். சிக்மா ஈக்குவல் டு சி ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் கேபிட்டல் என் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதுல இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், அசியூம் பண்றது. ஆனா இதுல சின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் அந்த மெத்தட்ல சி எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சின்னு கண்டுபிடிச்சுமே அது எப்படி? கரெக்ட், சொல்லுங்க. பொது எதுல இருந்து? புரியல, என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கரெக்ட் தான், சொல்றது சொல்லுங்க.
பொதுவான மதிப்பாக்கா? பொதுவான மதிப்பா? கரெக்ட், அப்படியும் வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு நம்பருக்கும் காமன் டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் கரெக்ட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது எக்ஸ் என்னன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் சென்டர் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணி எக்ஸ் எடுத்துக்கணும். 0 to 10 சென்டர் நம்பர் 5 இருக்கும். 10 to 20 15 இருக்கும். இது 25 இருக்கும், 35 அப்படி நீங்களா கண்டுபிடிச்சுதான் இதுல எக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? 40னா இது வந்து 45, 55, 65 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். எஃப் எப்படி இருக்கும்? பாக்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எஃப் என்னன்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க. டைரக்டா வேல்யூவை நீங்க எழுதிக்கலாம். 974 எழுதிட்டு அது எல்லாமே நீங்க தான் ஆட் பண்ணணும். நான் எது எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சிருக்கேனா? கரெக்டா தான். இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் என் உங்களுக்கு தெரியும். ஆட் பண்ணீங்கன்னா 71. ஓகே. இப்போ டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி. ஓகேவா? இதுல ஏன்றது நீங்களா அசியூம் பண்றது. எப்படி? எக்ஸ்ல மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிட்டு வரும்போது 35. அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 35. சாரி, ஏவோட வேல்யூ 35. ஓகேவா? ஏக்கு 35. நீங்க இதை பிரிச்சு போறது பெஸ்ட். ஏன்னா டியோட ஃபார்முலா டோட்டலா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி. அதுல எக்ஸ் மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சியை டிவைட் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ எக்ஸ்ல உள்ள ஒரு டேம் கூடயுமே நீங்க 35 கழிச்சு இங்க எழுதணும். கழிச்சு எழுதுங்க. 30 மைனஸ் 20 மைனஸ் 10 0 10 20 30 இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுல ஒரு நம்பர் கூடயுமே சியை டிவைட் பண்ணணும். சி அப்படின்றது என்னன்னா எக்ஸ்ல உள்ள ஒரு டேமோட அந்த காமன் டிஃபரன்ஸ், அதாவது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. 5 to 15 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 10. வெரி குட். 15 to 25 அதுவும் 10 தான். எல்லாமே சியோட வேல்யூ 10. அப்போ வந்த ஆன்சரை 10ஆல வகுக்கணும். இப்போ ஒரு நம்பரையுமே நீங்க 10ஆல வகுத்து டி கண்டுபிடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்படிதான் டி கண்டுபிடிக்கணும். ஓகே, டி ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபார்முலால என்னென்ன தேவைப்படும்? எஃப்டி ஸ்கொயர் எல்லாமே தேவைப்படுமா? அப்ப எஃப்டி எழுதிக்கோங்க. எஃப்டி எழுதி டோட்டல் உங்களுக்கு என்ன வருதுன்னு நான் போட்டுறேன் டைரக்டா. எஃப்டியோட வேல்யூ என்ன வருதுன்னா -30. ஓகே. டி ஸ்கொயர் எழுதிட்டு அதுக்கப்புறமா எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. டில உள்ள ஒரு டேமையுமே இங்க ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐயும் டியும் ஸ்கொயர் பண்ணி இங்க மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைரக்டா உங்களால ஸ்கொயர் அண்ட் மல்டிபிள் பண்றதுக்கு. சொல்லுங்கம்மா. காமன் டிவைசர் வேற காமன் டிஃபரன்ஸ் வேறயாக்கா? எந்த இதுல கேக்குறீங்க? சி கண்டுபிடிக்கிறதுக்கு கேக்குறீங்களா? ஆமாக்கா. எல்லா டேர்முமே வந்து இல்ல, காமன் டிஃபரன்ஸ் தான் நீங்க இங்க எடுக்கணும். ஓகேவா? டிவைசர்னா 5 எடுக்கணும் அப்படி கேக்குறீங்களா நீங்க? நம்ம டிவைட் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்கலையே உங்களுக்கு. எவ்வளவு இருக்கும் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தான் அன்னைக்கும் சொன்னேன் நானு. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதுதான் நம்ம சி எடுத்துக்கணும். ஓகேவா? சரி. ஏதோ ஒரு சம்பளம் உங்களுக்கு பயிற்சியில தான் வரும். இப்ப 8.5க்கும் 9.5க்கும் சென்டர் அது என்ன நம்பர் எடுத்துப்பீங்க? 9, 10, 11, 12, 13 வரும். அப்ப அதுல சி என்ன எடுப்பீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப அதோட சி வேல்யூ 1 எடுப்பீங்க. எந்த சம்லனா 13th சம்ல. அது நீங்க போடும்போது தான் உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப 3.5க்கும் 4.5க்கும் சென்டர் நம்பர் தானே இதுல இருந்து இதுக்குள்ளன்னு இருக்கு. இதுல சென்டர் நம்பர் என்ன? நடு உறுப்பு எதுமா? 3.5க்கும் 4.5க்கும் 3. வெரி குட். அப்படிதான் போடணும். அப்படி எடுத்துக்கிட்டு தான் போடணும். வெரி குட்.
அது மாதிரி தான் அதுல இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த சம்முக்கு டோட்டல் நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து 1 2 10 வருது. ஓகேவா? ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ நான் இதை வந்து அழைச்சிடுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு இந்த பாக்ஸ் புரிஞ்சுதாம்மா? பாக்ஸ் புரிஞ்சுதா? அது மட்டும் ஓடுது. பாக்ஸ் ஓகே தானே? ஓகே, பாக்ஸ் உங்க புக்லேயே கூட இருக்கு. ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், சிக்மா ஃபார்முலா தெரியும். சி இன்ட்டு அப்படின்னு இருக்கும். அதான் டிஃபரன்ஸ். சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ டிவைட் பை கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர். இதுல வேல்யூஸ் எல்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலா 16.67 வருது. இது வந்து அப்ராக்சிமேட்லி தோராய மதிப்பா போட்டுக்கோங்க. இதுல எல்லாமே ஈக்குவல் போட்டுற வேண்டாம். ஈக்குவல் எப்ப தெரியுமா போடலாம்? இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணி கரெக்டா 9ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 3 நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தெரியும், அதுக்கு கரெக்டா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கெல்லாம் கரெக்டா உங்களுக்கு தெரியாது. இது நீங்க ஒரு கெஸ்ஸிங்ஸ்ல எழுதும் போது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போட்டுக்கணும். தோராயமா இந்த சிம்பிள் போட்டுக்க வேண்டியதான். ஓகே தானம்மா? இதோட இந்த பார்த்துட்டோம். இப்போ பயிற்சியில வந்து 10 11 12 13 இதை மட்டும் நாளைக்கு நீங்க போட்டு வரீங்களா? காலையிலயுமே, அதாவது டெஸ்ட் இல்ல, இந்த 4 சமயமே காலையில போடுறீங்களா? நான் கிராஃப் ஜியோமெட்ரி எல்லாம் கொடுப்பேன்ல, அது எதுவும் கொடுக்கல, இதை போட்டுருங்க அதுக்கு பதிலா. ஓகே, எல்லா சமயம் போட முடியலன்னா மாடலுக்கு ஒரு சம்மாவது போட்டுருங்க, 2 சம்மாவது போட்டுருங்க. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். Thank you. Bye.